Assalamu alaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. இன்னைக்கு நம்ம ஒரு பிஸ்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் என்னோடய சிஸ்டர் இன்லாவும் வந்து பிரியாணி பண்ணியிருக்கனால அவங்க எனக்கு பாக்ஸில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய பிரியாணி எனக்கு பர்சனலாகவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப. இத்தனைக்கும் நான் வீட்டில் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பாவை கொஞ்ச நேரம் வெளியில் இந்த மாதிரி காட்டிட்டு தூங்க வச்சுட்டேன். தென் கொஞ்சமாக வெசல்ஸ் இருந்துச்சு, அதுவும் கையோட வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண கிளிப்ஸு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பேச்சுலா அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை அளந்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா மாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அளந்துட்டு பவுடர் பண்ணும்போது சுகர் கொஞ்சம் அதிகமாக தெரியும், ஆனால் கரெக்டாக 1 கப் தான் இருக்கும். இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா லைட்டாக மழையோட நிறைய குளிரோடு இருக்குது. உங்கள் வீட்டாண்ட எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் மைதா அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரும் எடுத்துக்கலாம். ஆனால் நெய் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து சூடு பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். அதாவது உருகின நெய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் நெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியணுன்னு தான் 2 வாட்டி சொல்லியிருக்கேன். அதே சமயம் ஒரேடியாக நம்ம எல்லா நெய்யும் சேர்த்துறாம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரும்போது அது நல்லா உடையாமல் வரணும். இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் தோசை கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அதே சமயம் ஈவனாகவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா டைட்டாக பிளேட்டில் ஒட்டிக்கும். இப்போ கத்தி வச்சு நான் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அந்த கடையில் விற்கிற பாக்ஸ் பிஸ்கெட் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் கட்டம் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் குழியாக இருக்கிற ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் இந்த மாவை வச்சு அழுத்தம் கொடுத்திங்கன்னா ஒரு ஷேப்பாக வந்துடும். அதை நீங்கள் தட்டி எடுத்திங்கனாலும் ஈஸியாக வந்து ரெடி ஆயிடும். ஸோ நான் வந்து ஒரு பேட்ச் இந்த மாதிரி கட்டமாகவும் இன்னொரு பேட்ச் வந்து ரவுண்டாகவும் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடைஞ்சிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே சமயம் ரொம்ப உடையாகவும் உடையாது, நல்லா வந்து நிற்கும். ஸோ நம்ம ரொம்ப ஹார்ஷாக இதை வந்து எடுத்தோம்னா உடஞ்சிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அந்த ப்ரௌன் கலர் வரும் பார்த்திங்களா, அது எப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு தான். அந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை லைட்டாக ப்ரெஷ் வச்சு ரொம்ப ஜென்டிலாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டோன்னா பிஸ்கெட் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைட்டாக எல்லா பிஸ்கெட்க்கு மேலேயும் முட்டையோட வெள்ளைக்கரு வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த நட்ஸு பிடிக்குமோ அந்த நட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பரில் வச்சு துருவி கூட சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில். இப்போ நான் வந்து பேக் பண்ண வச்சுட்டேன்.
டைமர் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நான் பேக் பண்ணியிருக்கேன். இது 2வது பேட்ச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு குழியா இருக்கிற டீஸ்பூனில் வச்சு நான் வந்து ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதுவும் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து எக் ஒயிட் அப்ளை பண்ணி எடுத்த பிஸ்கெட்டு. இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்கிறது நான் எக் ஒயிட் அப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அது கீ பிஸ்கெட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கும் ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும். நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி பிஸ்கெட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை மாவு உங்களுக்கு பிஸ்கெட் எடுக்க வரலைன்னா 1 to 2 டீஸ்பூன் மில்க் சேர்த்துட்டு நல்லா டோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண வச்சுக்கோங்க. ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய கிட்ஸ்க்கு இந்த பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த பிஸ்கெட் அவங்களுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உடனே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பிஸ்கெட்க்கு எவ்வளோ செல்ஃப் லைஃப் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபி கொண்டு வரேன். அது வரைக்கும் பாய் பாய்.